இப்போ என்னம்மா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம். முதல்ல நார்மலா ஒரு வெஸ்டர்ன் ஃபீல்ல தான் சிம்பு சார் பாடியிருப்பாரு அத. ட்ராக்ல அவர் வாய்ஸ் தான் இருந்தது. அப்போ இத வந்து சென்னை ஸ்லாங்கா மாத்தி பாடணும் அப்படின்னோனே, சரி ஓகே. அப்ப நான் மேடைகள்ல கமல் சார் பாட்டுலாம் பாடுவேன். காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. நீங்க பாடும்போது சென்னை ஸ்லாங்குக்கே ஒரு அருமையான ஒரு கர்நாடக மியூசிக் கலந்து ஒண்ணு வந்த மாதிரி இருக்குல்ல. காரணம் பழைய பாட்டுங்கலாம் டிஎம்எஸ் ஆமா, சார் அந்த பாட்டு டச் வருது. அதான். அப்போ இதை வந்து இப்படி பண்ணும்போது என்னம்மா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஓட்காவை போடலாம், ஓடி பாடி ஆடலாம், வேர் இஸ் த பார்ட்டி, நம்ம வீட்ல பார்ட்டி வரணும்னு, ஓ நைஸ் இப்படிதான் வேணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ சிம்பு சார் ஓகே நைஸ் இப்படியே பாடிடுங்க பாட்டு ஃபுல்லா அப்படின்னு சொல்லி பாடினேன். அந்த டைலாக்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை சிரிச்சுட்டே போகணும். அந்த ரெக்கார்டிங் பயங்கர சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும். என்னப்பா இது கொர்சலாகுது, டப்ளிங் பாஷெல்லாம் மூட்டுக்குது அந்த டைலாக்லாம் சொல்லும்போது எல்லாம். ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணி அந்த ரெக்கார்டிங் நடந்தது. நினச்சி பார்க்கல அது பயங்கர ஒரு ஹிட்டாக எனக்கு அமையும்னு. அது உண்மையிலே ஆச்சரியம். அதை சில பாட்டில் அதுக்கு முன்னாடி சில பாட்டில் பாடும்போது இது எனக்கு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது மக்களுக்கு பேசப்படலை. ஆனால் இது பயங்கர ஹிட் ஆச்சு எனக்கு. பட்டி தொட்டியெல்லாம் பெரிய ஹிட் ஆச்சு. இன்னைக்கு அதாவது என்னன்னா இந்த டிஸ்கோ கிளப் எல்லாம் போகிறாங்க அப்படின்னா அங்கே இந்த டிஜே ப்ளே பண்ணுறதுல எல்லாருக்கும் என்ஜாய்மெண்ட் உள்ள பாட்டு இந்த பாட்டு அப்படி போடு இதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டு. ஆமாம்.